காம்பனன்ட் டெக்கரேட்டர் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஒரு காம்பனன்ட் ஃபைல் காம்பனன்ட் இந்த காம்பனன்ட் டாட் டிஎஸ்ன்றது ஒரு நார்மல் கிளாஸ் தான். இதுக்கு வந்து நார்மல் கிளாஸ வந்து காம்பனன்ட் டெக்கரேட்டர் போட்ட உடனே இது வந்து நம்ம ஆங்குலர் காம்பனன்ட்டா பிஹேவ் ஆவுது. ஸோ காம்பனன்ட் டெக்கரேட்டர்ன்றது நார்மல் ஃபங்ஷன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டெம்ப்ளேட் யூஆர்எல் அண்ட் அதர் மெட்டா டேட்டான்னு சொல்லும்போது செலக்டர், அதுக்கப்புறம் டெம்ப்ளேட் யூஆர்எல் செலக்டர், ஸ்டைல் யூஆர்எல்ஸ், வியூ என்கேப்சுலேஷன், ப்ரொவைடட் இன் இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த செலக்டர், டெம்ப்ளேட் யூஆர்எல், ஸ்டைல் யூஆர்எல் இத வச்சு நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ செலக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அ இந்த காம்போனன்ட்டோட HTML பார்த்தீங்கன்னா, ஹோம் ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்கு. இத வந்து இன்னொரு காம்போனன்ட்ல நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம், இத ஒரு சைல்டு காம்போனன்ட், இன்னொரு காம்போனன்ட்ட வந்து பேரண்ட் காம்போனன்ட்டா வச்சுட்டு, நீங்க இந்த செலக்டர எடுத்துட்டு போயிட்டு, இதோட HTMLல இந்த மாரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இந்த இடத்துல எதுவுமே குடுக்காம, அ இந்த மாரி சிங்கிள் கோட்ஸ்குள்ள குடுத்தீங்கன்னா, அத வந்து HTML டேக்கா கன்சிடர் பண்ணிக்கும். ம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதுல HTML டேக்கா ஆப் ஹோம்ன்னு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே வந்து நீங்க வந்து கிளாஸா ஆட் பண்ணணும்னா, இங்க ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டீங்கன்னா, இது வந்து கிளாஸா பிஹேவ் ஆகும். இந்த செலக்டர்ன்றது கிளாஸா பிஹேவ் ஆகும். ஸோ கிளாஸ்னா நீங்க என்ன பண்ணணும், கிளாஸ் ஈக்குவல் டூ அம் ஆப் ஹோம் இப்படி குடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டாக் போடும்போது என்ன பிஹேவ் ஆச்சோ, அதே மாரி ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லோ வெல்கம்னு ஆப் காம்போனன்ட்லேருந்து டிஸ்ப்ளே ஆகுது. அடுத்து ஆப் ஹோம்லேருந்து ஹோம் ஒர்க்ஸ்ன்னு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இது வந்து கிளாஸ்லேருந்து ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ இதே வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டிவ்ஸா பிஹேவ் பண்ணணும்னா, இந்த செலக்டர நீங்க என்ன பண்ணணும், ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள குடுக்கணும். இந்த மாரி ஸ்கொயர் பிராக்கெட்ல குடுத்தீங்கன்னா, இது வந்து டைரக்டிவ்ஸா ஒர்க் ஆகும். டைரக்டிவ்ஸ்னா என்னன்றத நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த மாரி குடுத்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஆப் காம்போனன்ட்லேருந்து வந்திருக்கு. இது வந்து நம்ம ஹோம் ஒர்க்ஸ் காம்போனன்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாரி தான் வந்து நம்ம இப்போ வந்து ஆப் காம்போனன்ட்றது வந்து பேரண்ட் காம்போனன்ட்டாகவும், அ ச ஹோம் ஒர்க்ஸ்ன்றது சைல்டு காம்போனன்ட்டாகவும் பிஹேவ் ஆகும். ஸோ நம்ம ச எந்த காம்போனன்ட்ல இன்னொரு காம்போனன்ட்டோட ஆட் பண்றோமோ, அந்த காம்போனன்ட் வந்து பேரண்ட் காம்போனன்ட்டா பிஹேவ் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு காம்போனன்ட்டோட HTML இன்னொரு காம்போனன்ட்ல நம்ம டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஸோ இ இதோட ஆப் காம்போனன்ட்டோட டேக்கையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, index.htmlல போட்டிருப்போம். index.htmlோட பாடி டேக்ல. ஸோ ஆப் காம்போனன்ட்ல இந்த பாடி டேக்ல ஆப் ரூட் இருக்கிறதுனால இது இங்க வருது. இதுல வந்து இருக்கிறது ஆப் ஹோம் இருக்கிறதுனால இங்க வந்து இது டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேங்களா? இதுதான் ஃப்ளோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செலக்டர் வந்து டெம்ப்ளேட் யூஆர்எல். அ செலக்டருக்கு அடுத்து டெம்ப்ளேட் யூஆர்எல் வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு HTML ஃபைலோட பாத் குடுக்குறோம். இந்த மாரி நம்ம ஒரு லைன் இருக்கும்போது, நம்ம ஒரு ஃபைல ரெஃபர் பண்ணி ஒவ்வொரு முறையும் போய் போய் செக் பண்ணும்போது, நமக்கு டீபக்கிங்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த HTML அ ஒரு லைன ரிமூவ் பண்ணிட்டு, இங்க டிஎஸ் ஃபைல்லயே இங்க நீங்க குடுத்துக்கலாம். இது பேரு வந்து இன்லைன் இன்லைன் டெம்ப்ளேட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்லைன் HTMLஆ இந்த மாரி குடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, வேற எந்த சேஞ்சஸும் இல்ல. ஸோ இங்கேயும் ரெண்டர் ஆயிருக்கு. இத நீங்க ஒரு முறை பார்க்கணும்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, இத இத மேல ஹோவர் பண்ணீங்கன்னா, இங்க காட்டும். ஸோ நம்ம வந்து டேக்லேருந்து தான் நம்ம ஆப் ஹோம்ன்ற இதுலருந்து நம்ம ஹோம் ஒர்க்ஸ டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். தென் இதே வந்து ஒரு லைனா இருந்தா இந்த மாரி டிஸ்ப்ளே பண்ணுவோம். இதுவே அந்த டெம்ப்ளேட்ல அந்த HTML ஃபைல்ல வந்து நெறைய லைன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும், சிங்கிள் கோட்ஸ்க்கு பதிலு பேக்டிக் இருக்கும்ல, அத யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு, 2ண்ட் லைன் நீங்க எழுதிக்கலாம். H1 வெல்கம் பேக்டிக். ஸோ இதுதான் வந்து மல்டி லைனுக்கான அ
மெத்தட். இந்த மாரி தான் நீங்க மல்டிபிள் லைன் HTMLல பேக் டிக் போட்டு எழுதுவீங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் ஒர்க்ஸ்ன்னும் இருக்கு. வெல்கம்னும் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஹோம் ஒர்க்ஸ், வெல்கம் அங்க ரெண்டர் ஆயிருக்கு. ஆப் காம்போனன்ட்க்கு அடுத்தபடியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஸ்டைலிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டைல் யூஆர்எல்ன்னு போட்டு நம்ம இந்த பாத் குடுத்துருக்கோம். இந்த சிஎஸ்எஸ் ஓட அந்த சிஎஸ்எஸ் ஃபைல குடுத்துருக்கோம். இதே வந்து நம்ம ஒரு ஃபைல் தான் சிங்கிள் லைன்னா ஐ மீன் ஒரே ஒரு ஸ்டைலிங் தான் இருக்குன்னா, அத எடுத்துட்டு வந்து இங்கேயே கூட குடுத்துக்கலாம். இங்க மேல பேராகிராஃப் டேக்குக்கு நான் வந்து ஸ்டைலிங் வந்து கலர் வந்து ரெட் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கேயே குடுத்துக்கலாம் அத. பார்த்தீங்கன்னா, கலர் ரெட் ஓகே. ஆ ஏன்னா, இங்க வந்து நம்ம ஸ்டைல் யூஆர்எல்ன்னு குடுத்துட்டு, ஸ்டைலிங் குடுத்துருக்கோம். ஸ்டைல்ஸ். ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கலர் ரெட் வந்து நம்ம வந்து ஒன்லி டேக்குக்கு குடுத்துருக்கோம். ஸோ, அதனால டேக் மட்டும் ரெட் கலர்ல வந்திருக்கு. ஸோ, இந்த மாரி தான் நம்ம வந்து செலக்டர்ஸ், டெம்ப்ளேட், ஸ்டைல்ஸ வந்து குடுப்போம். ஸோ, இந்த மாரியும் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா நீங்க யூஆர்எல் யூஸ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம்.